Hi students, gate questionsல நம்ம இப்போ பார்க்குறது சர்க்யூட் பிரான்ச்சுக்கான டிஜிட்டல் லாஜிக் ஆர் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இதுதான் வந்து படிக்கிற போது ஒரு பிகினிங் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் படிக்க சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கிறது பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் அது காம்பினேஷன் லாஜிக் அண்ட் சீக்வன்சியல் லாஜிக் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ பார்க்குறது டிஜிட்டல் லாஜிக்கில் சீக்வன்சியல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது சர்க்யூட் டிபார்ட்மெண்ட் யாருன்னா எலக்ட்ரிக்கல், இசிஇ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இதை வாட்ச் பண்ணலாம். மற்ற பிரான்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஸோ எப்படி இந்த கொஷின்ஸ் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறோம், இதுலேருந்து எப்படி எல்லாம் கொஷின்ஸ் வரலாம் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது 2003 கேட்ட கொஷின்ஸ் ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் கேட்டகரி கீழே இருக்கிறது. நார்மலாக உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் கம்பைன் டுகெதர் எதர் ரெஜிஸ்டர் ஆர் கவுண்டர் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் கேட்டகரியில் வருது. ஸோ ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்னாவே இதில் பேர்லேயே இருக்கு இல்லையா, ஷிஃப்டிங் டேட்டா பிட்வீன் தி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் தி கொஸ்டின். தி ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் ஷோன் இன் ஃபிகர், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் இனிஷியலி லோடட் வித் தி பேட்டர்ன் 1010 டேட்டா வந்து லோட் ஆயிருக்கு. சப்சிக்வென்ட்லி த கிளாக் பல்சஸ் to the register is given, and with each clock pulses the pattern gets shifted by 1 bit. இது இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து டேட்டாஸ் will be shifted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. shifted into the position of right ன்னு சொல்லியிருக்காங்க. position to the right. with each shift the bit at the serial input is pushed. இங்க ஒரு டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் சீரியல் இன்புட் வருங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீரியல் இன்புட், this serial input data will be pushed into the MSB bit ன்னு சொல்லியிருக்காங்க. this is what MSB bit. நார்மலா இது வந்து LSB bit, this is MSB bit. MSB ல வந்து shift in ஆயிரும் உள்ளார. So after how many clock pulses will the content of the register become 1010? So 1010 is the register data. The register data will be shifted into the right side. Why? Because this register is serial in parallel of shift right register. Serial in, inga sir serial in, this is what serial in, shift right. Okay, right side shift ஆயிரும் data for every clock pulses. நீங்க உங்களுக்கு ஒரு clock pulse கொடுத்தாலே simultaneously 4 flip flopல இருக்கக்கூடிய டேட்டாஸும் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். தென் பேரலல் அவுட் we can take the data parallelly அப்படிங்கிறது கான்செப்ட்ஸ். ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 1010 is the status of the flip flops and how many clock pulses required and to get back 1010 again in the register. இப்போ 1010 இருக்கு, ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க புஷ் ஆகி MSB ல போய் உட்காந்துக்கும். This is what it is given. The serial in data pushed into the MSB bit and the data which is available in each register will be shifted into the right side, right shift register. அப்போ இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க போயிடும், இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க போயிடும், இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க போயிடும். And finally the data 1010 is changed to the some other value. So இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னா when it becomes or how many clock pulses required to retain back to the register 1010 எப்போ மறுபடியும் திரும்ப கிடைக்கும். மேபி ஃபர்ஸ்ட் கிளாக்ல சேஞ்ச் ஆயிரும், மேபி அதுலேயே கிடைக்கிறதா இல்லை வந்து ஒரு 2 கிளாக் பல்சஸா 3 கிளாக் பல்சஸான்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி கிளாக் பல்சஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ரெஜிஸ்டர் கொடுக்கலாம், இல்லை 3 ரெஜிஸ்டர் கொடுக்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XR கேட் இருக்கு. ஸோ ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் ஆஃப் XR கேட் நம்மளுடைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு நம்ம அந்த சீரியல் டேட்டாவை புஷ் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்ஸில் சம் சேஞ்சஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 1010 எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த 1010 எப்போ வரும்னு கேட்கறதுக்கு பதிலாக ஆஃப்டர் 4 clock pulses what is the data of the register னு கேட்கலாம், அல்லது after 10 clock pulses what is the data of the register னு கேட்கலாம். ஸோ இந்த 1010 எப்படி இருக்கு, மறுபடியும் 1010 வரக்கூடிய டைம்குள்ள அந்த டிலே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த டிலே டைம் கிளாக் பல்ஸ் எவ்வளவு கிளாக் பல்ஸ் இந்த மாதிரி சர்க்யூட் நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிளாக் அப்புறம் எது வருதோ அதே மாதிரி டேட்டா வருதோ அதை பேஸ் பண்ணி there will be some applications வந்து activations or doing something will be happening அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இங்க வரக்கூடியது எவ்வளவு கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் வரும் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஐஐடி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறது A3 and B7 and C11 D15. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க கரெக்டாக பார்த்து வச்சிருப்பீங்க, பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறவங்க அநேகமாக போட்டிருப்பீங்க. பிஃபோர் மூவிங் டு திஸ் சொல்யூஷன் பேசிக்கான இன்புட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் XR கேட். இந்த சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரைட் ரெஜிஸ்டரில் இங்கே இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 0 இஸ் தி இன்புட் ஆஃப் XR கேட். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து இங்கே இன்புட்டாக இருக்கு. நார்மலாக நம்ம XR கேட்னுடைய ட்ரூத் டேபிள் தெரியும். ஸோ இன் கேஸ் டிஃபரெண்ட் இன்புட் இஸ் கிவன் டு தி 1 XR கேட் தென் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் 1.
In case of same input is given like 0 0 or 1 1, then output is 0 அப்படின்னு படிச்சிருப்போம். So again here it is 1 0, the output is 1, different input, so that output is 1. So while applying or before applying first clock signal, the input of MSB is 1 readily available இருக்கு. So while applying first clock, this 1 will be shifted into the first MSB side flip-flops or register, that is called here 1 வந்துரும். This 1 will be shifted here, and this 0 will be shifted here, and this is 1 will be shifted here. So it means that clock pulses is given to the simultaneously for all the flip-flops. Then the data of the flip-flop 1010 is become now 1101. So after 1 clock. So இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த clock pulsesக்கு அப்புறம் you will be getting back 1010 again அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். So we have to find out the results, and it is ready, and this is combination logic circuits, and it is ready. While applying clock signal, the data will be shifted right side, and this MSB bit, this is input of serial in data, will be pushed into the MSB bit. So this is what the questions and conditions satisfied, and based on that the data is 1101. And applying first clock signal, the data become 1101. Okay, so இந்த டயக்ராம்ல நீங்க போட்டு பார்த்ததும் செக் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க XR பண்ணி நீங்க டைரக்டா எழுதலாம். ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் 2 பிட் LSB bit XR 01 XR. Okay, இந்த ரெண்டு பிட் XR பண்ணீங்கன்னா அந்த வரக்கூடிய ரிசல்ட்ஸ் 1, and again it is XR, and this data will be 110 again. So here I am writing 0, right, as per this diagram, and I am shifting this data 1, and this data will be shifted, and again this data will be shifted 0. So this is what second clock. While applying second clock signal, now it is 0110. So now our aim is to get 1010 into the register. எப்போ எத்தனாவது கிளாக்ல வருதுன்னு சொல்லிட்டு. So while applying third clock signal, again 10 is XR is 1, and this one again XR with 1 is 0. So I am writing here 0, and data will be shifted right side, and here I am writing 1. So now it is fourth clock signal. இப்போ வரல. So again 11 is XR is 0, and again 00 XR is 0. I am writing as a MSB bit, serial in MSB bit. Now I am shifting the data. So again fifth clock signal. Now it is 10 is XR 1, 1 again with XR with 0 1. So I am writing as 1 and shifting the data. So now it is fifth clock, then sixth clock. While writing sixth clock, 00 XR 0, and again it is 0 XR with 0, again it is 0. Then I am writing here 0 and shifting the data. So just shifting the data. So now again sixth clock also it's not coming, then seventh clock. So 00 is the input, again XR with 000, and 01 is again 1. Because of different input, I am shifting the data. So at last, in seventh clock signal, 1010 again you are getting. So as per the questions, 1010 is the registered data, and how many clock pulses required to retain 1010 again into the register அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேட்டிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவுட்புட் தி காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸ் அவுட்புட் வில் பி இன்புட் ஆஃப் சீரியல் இன் டேட்டா இன் டு தி MSB. ஸோ அதை ரெடியாக வச்சுட்டு தென் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் தி ரெஜிஸ்டர் one by one and shifting the data right side, then find out how many clock pulses required. So finally the answer is seventh clock signal. By seventh clock signal you will be getting the 1010 again in the register. So student, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து எல்லா கேட் கொஸ்டின்ஸ்லயும் வந்து கேட்கறது உண்டு. ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்துட்டு ஷிஃப்ட் ரைட் ரெஜிஸ்டர் ஆர் மேபி டிஃபரெண்ட் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு வாட் இஸ் தி அவுட்புட் கேட்கலாம், அண்ட் திஸ் அவுட்புட் when it is going to be happening and how many clock pulses required கேட்கலாம், after how many clock pulses is in which what is the output னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஜிட்டல் லாஜிக்ஸ்ல டெஃபினட்டா வந்து நீங்க ECE EEE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா, இது ஒரு நல்ல ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்தாலும் விடாம நீங்க பண்ணீங்கன்னா that score will be valid marks to contribute your total marks and you will be getting good rank. All the best.